Hello friends, welcome to English Pesalam. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 20 sentences அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய 20 sentences very important sentences உங்களுக்கு அடிக்கடி நீங்க பயன்படுத்தக்கூடிய sentences தான். இது என்ன பண்றீங்க அப்படினா நான் தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ்ல நீங்க எங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. It will be very easy to understand and speak. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் மற்றவங்களோட பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த 20 சென்டென்சஸும் முழுசாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பதட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நர்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னா I am nervous. நான் பதட்டமாக இருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. I'll go and come later. I'll go, நான் போகிறேன், and come later, கொஞ்சம் கழித்து வரேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அந்த அர்த்தத்திலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோமா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I don't mean it. நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசுங்க, ஓகேவா? இங்கிலீஷ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, நீங்கள் கற்றுக்கும் போதே அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் கற்றுக்கணும், ஓகேவா? I don't mean it, நான் அதை வந்து அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு என்ன உதவி தேவை, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வாட் ஹெல்ப் டு யூ நீட்? வாட் ஹெல்ப் டு யூ நீட், உங்களுக்கு என்ன உதவி தேவை. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அவன் என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். அவன் என் பேச்சை கேட்க மாட்டான், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He won't listen to my words. He won't listen to my words. He won't listen அப்படின்னா அவன் லிசன் பண்ணவே மாட்டான். to my words, என் வார்த்தைகளை அவன் லிசன் பண்ண மாட்டான், என் வார்த்தைகளை கேட்க மாட்டான், இல்லை என் பேச்சை கேட்க மாட்டான், எல்லாம் ஒன்று தான். ஓகே, he won't listen to my words. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். நான் பேசிக்கொண்டு இருந்தேன், அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I was speaking. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அது மிகவும் சிக்கலானது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது ரொம்ப சிக்கலானது, ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும், ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? It is too complicated. அது மிகவும் சிக்கலானது. உங்களோட பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கணும். இப்போ எங்கேயாவது வந்து டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ட்ரிப் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? How was your trip? உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒருத்தரை மீட் பண்ணுறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து குட் பாய் சொல்லிட்டு போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? see you again. see you அப்படின்னா பார்ப்போம், அகெயின் அப்படின்னா மறுபடியும். see you again, மறுபடியும் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சில பேர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கோவமாகவே பேசுவாங்க. அப்போது ஒரு தடவை 2 தடவை ஓகே, திரும்ப பேசும்போது அதுவே பழகிடும்ல. எனக்கு பழகி போச்சு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I got used to it. இங்கே used to வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, I got used to it, எனக்கு அதுவே பழகி போச்சு. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். எங்கேயாவது உங்களை ஊருக்கு கூப்பிட்றாங்க, நாளைக்கு சென்னை போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க, இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will not come. இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? I won't come. நம்ம டென்சஸில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். will not ரெண்டும் சேர்ந்து தான் won't. ஓகே, 2 டைப்பாக சொல்லலாம். I will not come, அதுவும் கரெக்டு தான். I won't come, அதுவும் கரெக்டு தான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இரவு உணவு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். டின்னர் செம்மையாக, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, நைட் சாப்பாட்டுக்கு இரவு உணவு பிரமாதம், செம்மையாக இருந்தது, நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? The dinner was so good. டின்னர் மிகவும் நல்லா இருந்தது. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான். ஏய் நீ ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல, அவன் பர்த்டே பார்ட்டிக்கு ஏன் நீ வரல? அதுவா நான் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால தான். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ காட் அ லிட்டில் பிஸி தட்ஸ் வாய். ஐ காட் அ லிட்டில் பிஸி, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், தட்ஸ் வாய் அப்படின்னா அதனால தான். ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் எதுக்கு திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா யூ ஷுட் நோ தி மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். ரைட்? அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? ஓகே, உங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கும். நம்ம சென்னையில் இருப்போம், நம்ம நேட்டிவில் வந்து திருவிழா நடக்கும். நம்ம வந்து வருஷம் திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். நான் வருஷம் போவேன், இல்லை நான் வருஷம் போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I go every year. I go every year. Every year means வருஷமா, ரைட்? I go நான் போகிறேன். I go every year, நான் வருஷம் போகிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பேச அனுமதிக்கவும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சில பேர் ஒரு சண்டை வந்துச்சுன்னா பேசவே விட மாட்டாங்க, ஆர்குமெண்ட் வந்தாலும் பேச விட மாட்டாங்க. ஓகேவா? அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை கொஞ்சம் பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? allow me to speak. allow me அப்படின்னா என்னை அனுமதிங்க, to speak பேசுகிறதுக்கு. ஸோ allow me to speak, என்னை பேசுகிறதுக்கு அனுமதிக்கவும். do you understand? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் வந்து மூவிக்கு போயிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அவசரமாக வந்து ஓடி வரான். ஓகேவா? அப்போ வந்து கேட்குறான், ஏய் மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சில நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆயிரும், சில நிமிடங்களில். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? just in few minutes. just in few minutes, சில நிமிடங்களில். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, அப்போ வந்து நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. நீ சொல்கிறீங்க நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? you should not come with me. you should not come with me. should not அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம், கம்னா வர்றது. you should not come with me, நீ என் கூட வர வேண்டாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ என் கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நீ என் கூட கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? you must come with me. you must come with me. must ஏன் யூஸ் பண்ணுறோம்? கட்டாயமாக. you must come with me. with meனா என்னுடன், நீ கண்டிப்பாக என் கூட வரணும், you must come with me. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உன் கூட வந்தாலும் வருவேன், நான் உன் கூட வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ மைட் கம் வித் யூ. ஐ மைட் கம் வித் யூ. மைட் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுவோம், வந்தாலும் வருவேன். ரொம்ப டவுட்டாக சொல்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கணும். நீ என் கூட வர முடியுமா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கேன் யூ கம் வித் மீ? கேன் யூ கம் வித் மீ? நீ என் கூட வர முடியுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 20 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா?